கடந்த ஒரு 4 மாதமா மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பண செலவாகிறது, கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்காம போறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் பினான்சியலி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்கேஸ் இந்த ஜூன் 14க்குள்ள யாருக்காச்சும் இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு இருந்தா தயவு செஞ்சு வந்து எழுதுங்க. உங்களுக்கு ராசிநாதரான செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டுக்கு வர போறாரு 7ஆம் தேதி. இப்போ இது வந்து ரொம்ப பெஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லலாம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கிரன் இருக்காங்க, ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, மிதுனத்துல குரு இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காங்க, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு. அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஜூன் மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியில 1ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் இந்த மாதம் பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. முதல்ல ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் யாருக்காச்சும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமா மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பண செலவாகிறது, கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்காம போறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் பினான்சியலி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலாம். மணி வைஸ் பினான்சியலி உங்களுக்கு வந்து பிக் ரிலீஃப் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னா 2ஆம் வீட்டு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பினான்ஸ் லார்டு. இவ்வளவு நாள் வந்து உங்களோட லாசஸ் ஹவுஸ்ல பெயர்ச்சி ஆயிட்டு வந்தாரு. இப்போ அந்த லாசஸ் ஹவுஸை விட்டுட்டு வந்து ராசிக்குள்ள வர போறாரு. முக்கியமா வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டட் ஹெல்ப், ஃபேமிலி ரிலேட்டட் மானிட்டரி ஹெல்ப் பண்றது கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ராசியில சுக்கிரன் இருந்தாக்க வந்து பொதுவாவே நமக்கு கொஞ்சம் அழகு ஏறிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா நமக்கு அழகுக்கு பியூட்டிக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். சோ ரொம்ப நாளா வந்து ஃபேஸ்ல இந்த பிம்பிள்ஸோ இரிட்டேஷன்ஸோ இந்த மாதிரி எதா இருந்தாலும் ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல அது குணப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க செல்ஃப் கேர், பாடி கேர் பண்றதுக்கான ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 2ஆம் வீட்டுல சூரியன் வந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ சூரியன் வந்து நமக்கு கவர்மெண்ட் பிளானெட். சோ இந்த கவர்மெண்ட் பிளானெட் வந்து நமக்கு 2ஆம் வீட்டு பினான்ஸ் ஹவுஸ்ல இருக்கும் போது நமக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் த்ரூ கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இன்கேஸ் இந்த ஜூன் 14க்குள்ள யாருக்காச்சும் இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு இருந்தா தயவு செஞ்சு வந்து எழுதுங்க. எதுக்குன்னா இந்த டைம்
பீரியட்ல வந்து கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் டெஸ்ட்ஸ்லாம் அது நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு கவர்மெண்ட் த்ரூ இன்கம் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. ரொம்ப நாளா வந்து அரசாங்க வேலையில இருந்துகிட்டு வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். அப்படியே இந்த மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் உங்களோட 2ஆம் வீட்டை விட்டுட்டு 3ஆம் வீட்டுக்கு போக போறாரு. 3ஆம் வீட்டுல குருவுடன் இணைந்து இருக்கிற புதன் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப நல்லா ஏத்தி விடுவாரு. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலெட்ஜபிள் பர்சனு, புதனு ஒரு நாலெட்ஜபிள் பர்சனு, 2 பேருமே கம்யூனிகேஷனுக்கு வந்து ரிலேட் பண்ணுவாங்க. சோ புதனுடன் இணைந்து இருக்கிற குரு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த வெக்காபுலரி ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். உங்க கம்யூனிகேஷன் மூலமா வந்து நீங்க வெற்றிகரமா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ன்றது முடிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் சின்னதா சிக்கல் என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து என்னன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ஆயிட்டு 3ஆம் வீட்டுக்கு வந்தாரு. 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே வந்து நமக்கு கொஞ்சம் கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்டது, ஆர்குமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்தோட அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வரும்போது வந்து குருவுடன் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலுமே சரி, அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் லார்டு 3 கம்யூனிகேஷன் ஹவுஸ்க்கு வரும்போது உங்களோட கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் நீங்க ஒண்ணு நினைச்சு ஒருத்தங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க, அது அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சோ அது மூலமா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆயிட்டு கொஞ்சம் அங்க ஒரு சின்னதா ஆர்குமெண்ட் மாதிரி சிச்சுவேஷனோ இல்லாட்டி வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனால உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் சரி, ஆர்கியூ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப பெஸ்ட். அப்புறமா இந்த புதன் வந்து 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களோட 3ஆம் வீட்டை விட்டுட்டு 4ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது மைண்டுக்கு, மனதுக்கு சம்பந்தப்பட்ட இடம், தாய்க்கு சம்பந்தப்பட்ட இடம். 4ஆம் வீட்டுல புதன் இருக்கும் போது நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு என்னன்னா புதுசு புதுசா கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனா சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி ஆயிட்டு 4ஆம் வீட்டுக்கு வராரு. சோ 21ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் மன வகையில ஒரு சில குழப்பங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் ஓவர் திங்கிங், நர்வஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், நர்வஸ் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்க வேண்டி இருக்கும். ஏற்கனவே புதன் நாள்ல இருந்தா கொஞ்சம் அதிகமா யோசிப்பாங்க. ஆனா இங்க வந்து 6ஆம் வீட்டு அதிபதி ஆயிட்டு வர்றதுனால என்னன்னா கொஞ்சம் அது டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதரான செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டுக்கு வர போறாரு 7ஆம் தேதி. இப்போ இது வந்து ரொம்ப பெஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லலாம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு. 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். டெக்னிக்கல் ரிலேட்டட் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேர் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த ஜூன்ல வந்து நிறைய காலேஜஸ் அது ஓபன் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடா எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். எதா இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் பேட்சோ இல்லாட்டி இன்ஜினியரிங் பண்றவங்களாகலாம், டாக்டர் பண்றவங்களாகலாம், டெக்னிக்கல் ரிலேட்டட் எஜுகேஷன் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே உங்க ராசிநாதரான புதன் செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தைங்க கூட ஒரு நல்ல பாண்டிங்ன்றது இருக்கும். குழந்தைங்க கூட வந்து ஒரு அட்டாச்மெண்ட்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனா 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போக போறாரு 14ஆம் தேதிக்கு அப்புறமா. சோ 6ஆம் வீட்டு அதிபதி கூட இணைந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸோ இல்லாட்டி குழந்தைங்க கூட வந்து ஒரு சின்னதா ஆர்குமெண்ட்ஸும் ஒப்பீனியன் டிஃபரன்சஸும் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டி இருக்கணும் மேஷராசிக்காரங்க. இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கான ரெமெடி என்ன இந்த மாதம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பெரியவங்கன்னா ஃபினான்ஸ் நல்லா இருக்குது,
சின்னவங்க இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறமா வர ஒரு மனக்குழப்பங்கள்ன்றது இருக்குது பாத்தீங்களா. அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா விநாயகருக்கு வழிபாடு செய்யணும். விநாயகர் முன்னால விளக்கேத்து வச்சுட்டு வந்து சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிக்கணும். புதன்கிழமை வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்க நல்ல பிரதட்சிணம் பண்ணிட்டு அதுங்க வந்து என்னன்னா இந்த வெள்ளை கலர்ல இருக்கிற சுண்டலை வந்து தானமா கொடுக்கணும், இல்லாட்டி பிரசாதமா பரிமாறணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மனக்குழப்பங்களும் இருக்காம இருக்கும். மத்தபடி இந்த வாட்டி இந்த ஜூன் மாதம் எல்லா மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் போட்டு விடுங்க.